இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோதுதான் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கூட்டணி கட்சி என்பதற்காக அவர்களுக்கு நாம் சலாம் போட்டுவிட்டு வரவில்லை. ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே அறிவித்தவர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தொடரும் என்று அறிவித்தவர் எடப்பாடியார். நீங்க பாரதிய ஜனதாவை பார்க்கிற போது அதிமுக ஒப்பிட்டு பார்க்க கூடாது, காங்கிரஸ் ஒப்பிட்டு பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தபோது 1000 தமிழ் மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். காங்கிரஸ் தீண்டத்தகாத கட்சியை ஒதுக்கிட முடியுமா? நீங்க திமுகவை அப்புறப்படுத்துவது மிக மிக அவசியம் நினைக்கிறேன். மத வெறுப்பை தூண்டக்கூடிய அல்லது காழ்ப்புணர்வை சுமக்கக்கூடிய சில கட்சிகளோடு, குறிப்பாக சொன்னால் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைத்திருப்பது ஏன்? அதிமுகவோடு நல்ல ஒரு உறவோடு தான் தமிழர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் பாஜகவுடைய அந்த கூட்டணி வருவதற்கு முன்னதாக. இப்போ வந்த பிறகு நீங்கள் அதனுடைய இம்பாக்டை பார்க்குறீங்க. இது நிதர்சனம், யாரும் மறுக்க முடியாது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? நான் பதில் சொல்லிடுறேன். ஆனால் அது நிதர்சனம், மறுக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அதுக்கான மாற்று கருத்துக்களும் நிறைய இருந்து கொண்டே இருக்கிற சமூகத்தில். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதான் அதனுடைய பிரதான கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருந்தபோது தான் அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியாக இருந்தது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியிலே அதிமுக பங்கேற்கவில்லை. புரியுதானுங்களா? தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறோம். நீங்கள் திமுக இருந்தது மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க, பாரதிய ஜனதாவுடைய மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. அதிமுக அந்த வேலைக்கு போகல. மினிஸ்ட்ரி கேட்டால் கிடைக்கிற இடத்துல தான் அதிமுக அந்த உயரத்தில் இருக்கிறது. ஆனால் அதை எடுத்துக்கொள்ள விரும்பல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணியை நாங்கள் அமைக்கிறோம். இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது தான் நான் இப்போ சொன்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதா தான் சொல்லிச்சு. கூட்டணி கட்சி என்பதற்காக அவர்களுக்கு நாம் சலாம் போட்டுவிட்டு வரவில்லை. அதை மறுத்து அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றணும். 7.5 கையெழுத்து போடாது பாரதிய ஜனதா கட்சி அனுப்பியிருந்த ஆளுநர் தான். சரிங்க சார்ன்ட்டு வரல. அதை எதிர்த்து அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தினோம், நாம் செய்து காட்டினோம். புதிய கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை என்பது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே தான். நாங்கள் சட்டம் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் போது தான் மத்திய அரசு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே அறிவித்தவர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தொடரும் என்று அறிவித்தவர் எடப்பாடியார். அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க பயந்துக்குவீங்களா? பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருப்பதால் இங்கே நடக்கிற தவறுகளை நீங்கள் ஏற்பீர்களா என்கிற கேள்விக்கே இடமில்லை. சிஏஏ வந்தது இல்லைங்களா? சிஏஏ வந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மனிதன் இங்கே பாதிப்பதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், அது நடக்காதுன்னு சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆட்சி இருந்த வரைக்கும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு அரணாக அதிமுக இருந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ, நீங்கள் பாரதிய ஜனதாவை பார்க்கிற போது அதிமுக ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, காங்கிரஸ் ஒப்பிட்டு பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தபோது 1000 தமிழ் மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தமிழ் கடலில் இல்லைங்களா? காங்கிரஸ் தீண்டத்தகாத கட்சியை ஒதுக்கிட முடியுமா? ஒதுக்கி இருக்குமா? அப்ப அவர்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுகளிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லாத போது அவர்களை எதிர்த்து கேட்டு நாங்கள் தமிழ்நாட்டின் அரணாக என்றைக்கும் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்சியை நீங்க அது ஒரு தீண்டத்தகாத கட்சி, அதனோடு நீங்கள் போய்விட்டதால் வாக்குகள் போய்விடும். நான் சொல்றேன், அதிமுகவை நம்பி, எடப்பாடியாரை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள். அது சிறுபான்மை மக்கள் எங்கள் தோழர்களாக நிற்கிறார்கள். இதே கோயம்புத்தூர்ல எங்க கூட்டணி கட்சி தான் பாரதிய ஜனதா, அதனுடைய தலைவராக இருந்த ஒருவர், பெயர் சொல்ல விரும்பல, நான் போய் 2 சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை வர மாதிரி ஒரு மேடையில் பேசிட்டார். கூட்டணி கட்சி அங்கே அமித்ஷாஜி இருக்காரு என்று சொல்லி எங்களுடைய அன்றைய முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவரை கைது செய்து கூட்டணி கட்சிக்காரர் குண்டாசில் போட்டார் எடப்பாடியார். நீங்கள் எடுத்து பாருங்க, டேட்டா இருக்கு. புரியுதுங்களா? அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாமல் இன்றைக்கு இருக்கிற இந்த கொடூரமான ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற அனைவரோடும் நாம் இணைய வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுத்து தான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கிறோம். எனவே பாரதிய ஜனதாவை சொல்லி வருகிற ஒரு அச்சம் தேவையற்ற அச்சம். தமிழ்நாட்டிற்குள்ளே ஆட்சி அமைக்கப் போவது அதிமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 2014 மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். அப்போ மறுபடியும் அந்த பாரதிய ஜனதாவோட தான் கூட்டணி அப்படிங்கிறப்ப எப்படி பண்ண முடியும்? இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்க முடியுமா? இப்போ நெல்லின் ஈரப்பதம் 22 விழுக்காடாக உயர்த்தி தரணும், போய் மனுவை கொடுத்துட்டு வந்தாங்க இபிஎஸ் அவர்கள், மோடி அவர்கள்ட்டுமே கொடுத்தார். அதெல்லாமே இன்னும் நமக்கு இன்னும் சரியாகல. இப்போ உங்களுடைய கூட்டணி அமைச்சு எங்களுக்கு என்ன பயன், தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? இப்போ இது நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இது ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு செய்தி. இப்போ பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி அமைப்பது, நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்து இந்த வேலைகளில் செய்து கொடுக்கலாம். ஒன்று, நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிட்டோம். பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி கட்சியாக மட்டுமே இருக்கிற நேரத்திலே தான் இந்த 100 நாள் வேலை செய்கிறவர்களுக்கான தொகை வரவில்லை என்று தமிழ்நாடு அரசு சொல்லி கொண்டிருந்த போது அங்கே சென்று
எங்கள் பொதுச் செயலாளர் பேசிய பிறகுதான் அந்த தொகை விடுவிக்கப்பட்டு அதை கொண்டு வந்தோம். இப்படி எங்களால் பல வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். அதை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். பாரதிய ஜனதாவோடு நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்கிற காரணத்திற்காக பாரதிய ஜனதா எனக்கு செய்ய வேண்டும் என்பதல்ல. அதுவல்ல பிரச்சனை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவர்கள் அதை செய்யணும். அதிமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ள வச்சிருந்த அந்த பீரியட் 2014 நீங்கள் கேட்கிற பீரியடில் அதிமுக என்ன செஞ்சது? காவிரி பிரச்சனை வந்தபோது 21 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து வந்த அத்தனை பேரும், அத்தனை பார்லிமெண்ட் மெம்பரும் என்ன பார்த்தான், என்னதாயா தமிழ்நாட்டில் பிரச்சனை, முதல்ல அந்த பிரச்சனையை முடியுங்கய்யான்னு சொல்லி நாடாளுமன்றம் நடக்க முடியாத அளவுக்கு நிறுத்தினார்கள். காவிரி ஆணையம் அமைப்பதற்கான வேலையை செய்தார்கள். இது அதிமுக அங்கே உட்கார்ந்து செய்கிற வேலை. இப்போ இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான பொறுப்பை அதிமுகவை செய்ய சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் அதற்கும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சார்பில் அழுத்தங்களை கொடுப்போம். இந்த பொருத்தப்பாடு தவறானதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் இருந்தபோது எதை கொண்டு வந்தீர்கள்? அதுதான் நான் இப்போ கேட்டேன். 1000 மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட போது ஐயா கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையிலேயே பங்கெடுத்திருந்தார். அவரால் செய்ய முடியலையே. அவர் என்ன எழுதினார்? கடிதம் எழுதிட்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதினேன். குறைந்தபட்சம் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி வந்து அதை நிறுத்தியிருக்கும். அதே மாதிரி அம்மா அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். நான் உங்களிடம் திருப்பி ஒரு கேள்வியை வைக்கிறேன். அம்மா அவர்கள் இருக்கிற போது அவருடைய காலத்தில் பொது சிவில் சட்டத்தை ஆதரித்தார் இல்லைங்களா? எங்கள் பொதுச் செயலாளர் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறார். இப்போ நீங்க அம்மா செய்தது சரியா, இவர் செய்தது சரியா? உங்களுக்கு கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க பொதுச் செயலாளர் எது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் செய்தது சரின்னு நினைக்கிறேன். நீங்க தானே கேட்குறீங்க அம்மா இருந்திருந்தால் இப்படிங்களா? அப்படி அல்ல. ஒரு தலைவர் இருக்கிற போது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப இந்த மண்ணுக்கு எது தேவையோ அது குறித்து முடிவெடுக்கிறார். இன்னொரு தலைவர் வரும்போது சூழல்கள் மாறுகிறது. இது ஒரு கீதையோ, இது ஒரு பைபிளோ, இது ஒரு குரானோ அல்ல. வரி மாறாமல் அப்படியே பயன்படுத்துவதற்கு அது பண்ண முடியாது. தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு மண்ணுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? தேவைன்னு நினைச்ச தானே கூட்டணி வச்சிருக்கோம். நீங்க திமுகவை அப்புறப்படுத்துவது மிக மிக அவசியம் நினைக்கிறோம். அதனால நாங்கள் இந்த கூட்டணியை எடுத்திருக்கோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.